இந்த இடத்துல இருந்து தாங்க டார்க் ஃபாரஸ்ட் ஆரம்பிக்குது. அதிரப்பள்ளி ரோடு. நோ நோ நோ. இங்கே பார்த்தீங்களா கார் ஒன்று ஆக்சிடென்ட் ஆகி நிற்கிதுங்க. என்ன சார் ஆச்சு? எல்லாம் ஓகேவா? ரைட் சைடில் ஏதோ ஒன்று சூப்பராக இருக்குது. இல்லை 2 பேர் மட்டும் தானே? நானும் ஒரு மட்டும் தானே? சரியான பார்க்கிங்க. ப்ரோ என்ன சொல்கிறாருன்னா, நடுவில் இந்த 2 மாதிரி ஒரு கம்பி மாதிரி போகுது பார்த்தீங்களா, நடந்து வர பாதை எப்படி இருக்குது பார்த்தீங்களா, தண்ணி எப்படி விழுகுது பாருங்க எனக்குள்ள. இப்போ காமிக்கிறேன் பாருங்க. ஏன் ப்ரோ 4 யூனிகார்ன் ஜம்மு நிற்கிது. இங்கே நின்று ஒரு டீயை ஜம்முன்னு அடிச்சிட வேண்டியதான். பாவங்க நைட்டு தூங்கிட்டு இருக்கவங்க கஷ்டப்பட்டு எந்திரிச்சு வர்றாங்க. பைபாஸே ஜொலிக்குதப்பா. மிட் நைட்டு 1:30 மணிக்கு இந்த ரோடு எப்படி இருக்கு பாருங்க, இருட்டா. யூடிஆர் ஸ்குவாட் இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 1:04ங்க. தெரியுதா? மிட் நைட்டு 1:04. இப்போ வந்து வீடியோ ரெக்கார்டு பண்ணிக்கிட்டு இருக்கேன். நம்ம பார்த்தீங்கன்னா ரைடு தாங்க கிளம்பிட்டோம். எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நிறைய யூடிஆர் ஸ்குவாடை நம்ம வீடியோ கமெண்ட்டில் கேட்டிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் பர்சனலாக டிஎம் பண்ணியிருக்காங்க. அங்கே தாங்க போகிறோம். அது எந்த பிளேஸ்னால் அதிரப்பள்ளி தாங்க. யார் கூட போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே தெரியுது பார்த்தீங்கன்னா டிஷர்ட்டில் யூனிகார்ன் பைக்கர் கிளப், அவங்க கூட தாங்க வந்து நம்ம கம்பைன் பண்ணி போகிறோம். நிறையா பிளான் இருக்குது, நிறையா பிளேஸ் வந்து சுற்றி பார்க்க போகிறோம். வெயிட் பண்ணி ஃபுல் வீடியோ ஃபுல் எபிசோடு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம யூனிகார்ன் ட்ராவல் ரைடு சேனல் எப்போ 1 lakh சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணதோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம லடாக் போகிறோங்க நம்ம யூனிகார்ன் சேனல். ஸோ நம்ம வீடியோ பார்க்குற எல்லாருமே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க. வீடியோ ரொம்ப ரொம்ப பிடிச்சா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணி விட்டுக்கோங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் மோட்டர் வாங்கி தாங்க கண்டினியூ பண்ண போகிறேன். வாங்க போகலாம். யூடிஆர் ஸ்குவாட் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கிளம்பிட்டோங்க. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 1:30. அப்படியே நான் கொஞ்சம் எல்லாத்தையும் எடுத்து வச்சு பேக்கில் கட்டிட்டு ரெஸ்ட் ரூம்லாம் போயிட்டு கிளம்புறதுக்கு 1:30 ஆயிடுச்சுங்க. 1/2 மணி நேரம் எடுத்துக்கிச்சு. ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படியே ஜம்முன்னு நம்ம வந்து போவோங்க. இப்போ நம்ம எந்த வழியாக அதிரப்பள்ளி போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இங்கே நம்ம திண்டுக்கல்லேருந்து நேராக பழனி, உடுமலைப்பேட்டை, பொள்ளாச்சி, அப்படியே நேராக பொள்ளாச்சி தாண்டி கிணத்துக்கடவுங்க. கிணத்துக்கடவுலேருந்து லெஃப்ட்டு, அதாவது பாலக்காடு பைபாஸ் அந்த ரோட்டில் போயிட்டு நேராக நம்ம கொடகரா வழியாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா அதிரப்பள்ளி போகிறோம். இந்த ரூட் வந்து பார்த்திங்கன்னா சரியான ரூட்டுங்க. நம்ம ஒன்ஸ் இந்த பாலக்காடு பைபாஸ் டச் பண்ணிட்டோம்னா வேறு லெவலில் இருக்கும் ரூட்டு. இப்போ நான் மேப் எங்கே போட்டிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி யூனிகார்ன் பைக்கர் கிளப் அந்த டீம் கூட சேர்ந்து தான் கொலாப் பண்ணி போகிறோம். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மீட்டிங் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. அது எங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கிணத்துக்கடவு கற்பகம் காலேஜ்லாம் தாண்டி பாலக்காடு பைபாஸில் லெஃப்ட்டில் ஒரு பாரத் பெட்ரோல் பங்கில் வந்து லொக்கேஷன் கொடுத்துருக்காங்க. அங்கே ஒரு 2 பேர் நம்ம கூட ஜாயின் பண்ணுவாங்க. 4:30க்கு நம்ம அங்கே போகணுங்க. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா முன்னாடியே சொன்ன மாதிரி 1:35 ஆகுது. 158 கிலோமீட்டர் இருக்குங்க. 4:34க்கு நம்ம அந்த லொக்கேஷன் போயிடுவோம்னு சொல்லி போட்டிருக்கு. அங்கேருந்து திருப்பி நம்ம டேரெக்டாக அதிரப்பள்ளிக்கு லொக்கேஷன் போட்டுக்கலாம். இந்த மாதிரி நைட் டைமில் நம்ம ரைடை ஸ்டார்ட் பண்ணுறது எவ்வளோ பேருக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லி அப்படியே கமெண்ட்டில் தட்டி விடுங்க. பார்த்து நானும் தெரிஞ்சு சந்தோஷப்பட்டுக்கிறேன். மிட் நைட்டு 1:30 மணிக்கு இந்த ரோடு எப்படி இருக்கு பாருங்க, இருட்டா. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒட்டஞ்சத்திரம் வந்துட்டோங்க. பைபாஸ் பிடிச்சிட்டோம். லெஃப்ட்டில் போனால் ஒட்டஞ்சத்திரம், நம்ம வந்து ரைட் எடுத்து பைபாஸ் பிடிச்சிட்டோங்க. ஜம்முன்னு பறந்துட வேண்டியதுதான். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 2 மணிங்க. இன்னும் பொள்ளாச்சிக்கு பார்த்தீங்கன்னா 85 கிலோமீட்டர் இருக்குங்க. எப்படி லைட்டிங்கு, செம்ம லைட்டிங்கில் பைபாஸே ஜொலிக்குதப்பா. இந்த இடத்துல கொஞ்சம் நேரம் நின்று அப்படியே ஃபோட்டோஸ் எடுத்து இன்ஸ்டாகிராமில் அப்லோட் பண்ணிங்க. நம்மளை இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. லைவ் அப்டேட் வந்துகிட்டே இருக்கும். எந்த இடத்துல எங்கே இருக்கேன், எந்த ரைடு போயிட்டுருக்கேன்னு சொல்லி அதில் வந்துடும். நம்ம இன்ஸ்டாகிராம் ஐடி பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்ஸ்டாகிராமில் யூனிகார்ன் ட்ராவல் ரைடு அப்படின்னு சர்ச் பண்ணாலே நம்மளால் வந்துடுவான். ஸோ ஃபாலோ பண்ணிக்கோங்க. யூடிஆர் ஸ்குவாட் நம்ம ரைடோட ஃபஸ்ட்டு டோல் இதுதாங்க. நம்ம எப்போயுமே ரைடில் வந்து எத்தனை டோல் இருக்குன்னு சொல்லி நம்ம வந்து எண்ணுவோம். வழக்கம் போல் இப்பையும் என்ன போகிறோம். எப்படி நைட் டயத்தில் இந்த டோல் நல்லா ஜெகஜோதியாக இருக்குது பார்த்தீங்களா, நல்லா பிரம்மாண்டமாக சார் சூப்பர். போங்க அப்படியே இந்த டோலை கடந்துட்டோங்க. இங்கே பார்த்தீங்களா கார் ஒன்று ஆக்சிடென்ட் ஆகி நிற்கிதுங்க. போய் பார்க்கலாமா? என்ன சார் ஆச்சு? எல்லாம் ஓகேவா? ஓகே சார், ஓகே சார். சரி ஓகே, நம்ம கிளம்புவோங்க. அங்கே போலீஸ்காரங்க நிற்கிறாங்க. அவங்க வந்து எல்லாம் ஓகே நல்லா இருக்காங்கன்னு சொல்லி சொல்ல போய் தான் நான் கிளம்புறேன். அந்த இடத்துல டேக் டைவர்ஷனுங்க. நைட் டைம்னால் வந்து நேராக குத்திட்டாங்க போலங்க, பாவம். சா இப்போ நம்ம ரீஃபியல் பண்ணணுங்க. பெட்ரோல் வந்து பார்த்தீங்கன்னா 1 பாயிண்ட் கிட்ட வந்துருச்சு. இங்கே பைபாஸில் நைட் டைமில் பார்த்தீங்கன்னா எங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரோல் பங்க் இல்லைங்க. ஃபுல்லாக ஆஃப் பண்ணி வச்சுருக்காங்க. லைட்டை ஃபுல்லாக ஆஃப் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இப்போ நம்ம பொள்ளாச்சி டவுனுக்குள்ளே ஓட்டிக்கிட்டு இருக்கோம். இங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸில் 2 பெட்ரோல் பம்ப் இருந்துச்சு, 2மே க்ளோஸ் தாங்க. இங்கே ரைட் சைடில் பாரத்தில் வந்து ஃபியூயல் போடுறாங்கங்க. இங்கே வந்து நம்ம போட்டுருவோம். போய் சுற்றி வரணும்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் போய் சுற்றி வந்திருக்கேங்க இந்த பாரத் பெட்ரோல் பங்குக்கு. இருக்காங்களான்னு தெரிலையே ஃபஸ்ட்டு. பாவங்க நைட்டு தூங்கிட்டு இருக்கவங்க கஷ்டப்பட்டு எழுந்திரிச்சு வர்றாங்க. ஒரு 10 லிட்டரு போட்டுருவோங்க. 1015 ரூபா.
யூடிஆர் ஸ்குவாட் ரீஃபியூல் பண்ணிட்டோங்க. 10 லிட்ரு போட்டேன். இது வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே சுற்றிட்டு நம்ம அதிரப்பள்ளியெல்லாம் முடிச்சுட்டு வால்பாறை முடிச்சுட்டு வீட்டுக்கு வர வரை இது வந்து தாங்குங்க. ஸோ பிரச்சனையே கிடையாது. ஜம்முன்னு நம்ம போயிட்டு வந்துடுவோம். பொள்ளாச்சி அவுட்ரு தாண்டிட்டோங்க. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நேராக நம்ம மீட்டிங் பாயிண்ட் தாங்க. ஜம்முன்னு இங்கேருந்து 38 கிலோமீட்டர் தான் இருக்குது. 40 நிமிஷம் போட்டிருக்கு. நம்ம ப்ரோ எல்லாம் ரெடி ஆகி வந்துகிட்டு இருக்காங்க. யூடிஆர் ஸ்குவாட் இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 4 மணி ஆயிடுச்சுங்க. அதாவது கோயம்புத்தூர் நெருங்க குளிர் அதிகமாகிடுச்சுங்க. சும்மாவே கோயம்புத்தூர் கூலிங்காக இருக்கும். நைட் டைம் வேறையா சரியான கூலிங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மலுமிச்சம்பட்டி வந்துட்டோங்க. இதுதான் மலுமிச்சம்பட்டி. இங்கேருந்து லெஃப்ட் எடுக்கணும். பாலக்காடு பைபாஸ் அதை பிடிக்கிறதுக்கு லெஃப்ட் எடுக்கணுங்க. பாலக்காடு பைபாஸ் வந்து நம்ம பிடிக்க போகிறோம். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 4:20. இன்னும் நம்மளோட டெஸ்டினேஷனுக்கு 11 கிலோமீட்டர் இருக்குங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரைடில் பார்க்குற 2வது டோலுங்க. ஜம்முன்னு வந்துட்டோம். ஆனால் ரொம்ப சின்ன டோலாக இருக்குது. இந்த 2 வேக்கு எதுக்கு டோல் வச்சுருக்காங்கன்னு தெரில. நான் பைபாஸ்ன்னு நினச்சிதான் ஏறினேன், பாலக்காடு பைபாஸ்ன்னு. பட் ஆனால் பார்த்தா அது 2 வே போட்டிருக்கு. யூடிஆர் ஸ்குவாட் இன்னும் ஒரு 650 மீட்டர் தான் இருக்குது நம்மளோட மீட்டிங் பாயிண்ட்டுக்கு. எனக்குள்ளே தான் வந்து பார்த்திங்கன்னா மீட்டிங் பாயிண்ட் சொல்லியிருக்காங்க. நம்ம வந்தாச்சு. இந்த லாரி பின்னாடி அப்படியே வெயிட் பண்ணுவோம், அவங்க வரட்டும். 4:30 சொன்னோம். கரெக்டாக ஷார்ப்பாக 4:30 வந்துட்டோங்க. யூடிஆர் ஸ்குவாடு 2 பேர் வந்துட்டாங்க. மீட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஜம்முன்னு கிளம்ப போகிறோம். இன்னொரு ப்ரோ ஒருத்தர் இருக்கார். அவரை மீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டீ அடிக்க போகிறோம். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம அதிரப்பள்ளி வாட்டர் ஃபால்ஸுக்கு 140 கிலோமீட்டர் வருதுங்க. வாளையார் செக் போஸ்ட் தாண்டிட்டோங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கேரளா தாங்க. நம்ம ரைடோட 3வது டோல்கேட்டுங்க. இந்த டோல்கேட்டை தாண்டி விட்டோம். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னும் 2 பேர் நம்ம கூட ஜாயின் பண்ணுவாங்க. வந்துக்கிட்டே இருந்தோம். டக்குன்னு ஒரு டீ ஷாப் கண்ணில் தென்பட்டுருச்சு. ஸோ டக்குன்னு யூட்டர்ன் எடுத்துட்டோம். ப்ரோ முன்னாடி நின்ட்டார். நான் முன்னாடி போனாலும் யூட்டர்ன் எடுத்துட்டேங்க. இங்கே நின்று ஒரு டீயை ஜம்முன்னு அடிச்சிட வேண்டியதான். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 5:30. ஜம்முன்னு சூடாக ஒரு டீ, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பன்னு சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்ப போகிறோங்க. ஒரு டீ அடித்ததுக்கப்புறம் சரியாக எனர்ஜி ஏறிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா அப்படியே லைட்டாக விடிய ஆரம்பிச்சிருக்கு. மணி பார்த்திங்கன்னா 5:45. இப்போ டைம் பார்த்திங்கன்னா 6 மணி ஆயிடுச்சுங்க. ஓரளவு நல்லாவே விடிஞ்சிருச்சு. நானும் ப்ரோவும் நல்லா 90ல் க்ரூஸ் பண்ணி ஜம்முன்னு போயிட்டுருக்கோம் ஃபன் பண்ணிக்கிட்டு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு ஃப்ரெண்டை வந்து பிக்கப் பண்ணுறதுக்காக வந்து இங்கே நிற்கிறோங்க. நம்மளோட 4வது ஆளும் ஜாயின் பண்ணிட்டாரு. அங்கே முன்னாடி போகிறாரு பாருங்கள். இப்போ நம்ம அப்படியே பழக்க போயிடும். இங்கே பார்த்தீங்கன்னா மொத்தம் 4 பேர் இருக்கோம். இன்னும் ஒருத்தர் மட்டும் ஜாயின் பண்ணணும். மொத்தம் 5 பேர் டீம் இந்த ரைடுக்கு பிளானு. இங்கே பார்த்தீங்களா பகலில் நிலா தெரியுது. சூப்பராக இருக்குங்க. இந்த சில் கிளைமேட்டு, ப்ளசண்ட்டான ஒரு வெளிச்சம், நிலா என்ஜாய் பண்ணிட்டு போயிட்டுருக்கோம். யூடிஆர் ஸ்குவாட் இங்கே பாருங்கள். 4 யூனிகார்ன் ஜம்மு நிற்கிது. எப்படி கம்பீரமாக இருக்குது பார்த்தீங்களா யூனிகார்ன். சரியான கிளைமேட்டுக்கு, சரியான கூலிங்கு. ஜர்க்கினை வேறு கழட்டி வச்சிட்டோன்னா ஸோ பயங்கரமான கூலிங்கு. வேறு லெவலில் என்ஜாய் பண்ணிட்டு ரைடு பண்ணிக்கிட்டு இருக்கோம் நாங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரைடோட 4வது டோலுங்க. இந்த டோல்கிட்டையும் கடந்தாச்சு. எப்படி இருக்குது பார்த்தீங்கன்னா லொக்கேஷனு அருமையாக. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த டனல் வந்துட்டோங்க. லாஸ்ட் ரைடில் பார்த்தா அதே டனல் அப்படியே 90-100லே போய் உள்ளே ஜம்முன்னு சொருகுவோம். எப்படி இருக்குன்னு பார்ப்போம். வாவ் என்ன சூப்பராக இருக்குது பாருங்கள் டனலோட லொக்கேஷனு. 100ல் உள்ளே போகிறோம். இருக்குங்க. அப்படியே ப்ரோ இப்படி அடித்து பறந்து போகிறாரு பாருங்க. நானும் ப்ரோ இப்படி தான் மாற்றி ஓட்டிக்கிட்டே இருக்கிறோம். 100, 110, 100, 110 சொல்லி டனலை விட்டு வெளியே வர போகிறோம். குபீர் வந்துட்டோங்க. நம்ம ரைடோட 5வது டோலுங்க. ப்ரோ இங்கே நிப்பாட்டுறாரு என்னன்னு தெரியலையே. ஏன் ப்ரோ? அவ்வளோதாங்க. இந்த 5வது டோல் கட்டி நம்ம வந்து கிராஸ் பண்ணிட்டோம். இன்னும் 47 கிலோமீட்டர் இருக்குது நம்ம அதிரப்பள்ளிக்கு. இந்த பைபாஸ் வரையும் தான் அந்த மாதிரி இருக்கும். ஒன்ஸ் அந்த கொடகரா அப்படின்ற ஊரை தாண்டிட்டு நம்ம லெஃப்ட் எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அதிரப்பள்ளி அதோட நேச்சரை பயங்கரமாக ரசிக்க ஆரம்பிச்சிடலாங்க. கொடகரா அப்படின்ற ஊருக்கு வந்துட்டோம். இந்த ஊரை தாண்டி தாங்க கொஞ்சம் தூரம் போய் லெஃப்ட் எடுக்கணும். ஒரு 1 கிலோமீட்டரில் லெஃப்ட் எடுத்துகிட்டு நம்ம நேராக அதிரப்பள்ளி நோக்கி போக ஆரம்பிச்சிடலாங்க. ஹைவேலேருந்து நம்ம வந்து சைடு ரோட்டில் மாறுறோங்க. இது வந்து 2 வே அப்படின்னு தான் நினைக்கிறேன். மேப் இப்படி தான் போட்டிருக்கு. நம்ம முன்னாடி போன ப்ரோ எங்கே போனாருன்னே தெரிலையே. இதுக்கப்புறம் சீனிக்கெல்லாம் வேறு லெவலில் மாறும்னு சொல்லி நம்புகிறேங்க. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 8:15ங்க. நம்ம அதிரப்பள்ளிக்கு பார்த்தீங்கன்னா 29 கிலோமீட்டர் இருக்குது. ஜம்முன்னு நம்ம அடித்து போயிட்டுருக்கோங்க. மெதுவாக தான், அதாவது வேகமாக போவோம், அப்பப்போ மெதுவாக போவோம், அப்பப்போ ஸ்டாப்பிங் விடுவோம். ஸோ ஒரு ஆர்கனைஸாக போகிறப்ப நம்ம அப்படி தான் போக முடியும். ஸோ அதனால் டிலே ஆனாலும் பரவாயில்லன்னு சொல்லி ஜம்முன்னு போயிட்டுருக்கோங்க. அதிரப்பள்ளியை பார்க்கணும், அந்த வாட்டர் ஃபால்ஸை பார்த்து எக்ஸ்ப்ளோர் பண்ணணுங்க. நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா 1:30 எடுத்த வண்டியை
இப்போ பார்த்தீங்களா மணி வந்து 8:30, கிட்டத்தட்ட ஃபுல்லாக டிரைவிங்கில் தான் இருக்கும் நம்ம யூனிகார்ன் செல்லக்குட்டி கூட. யூடிஆர் ஸ்குவாட் ரோடு சரியாக இருக்குங்க. அப்படியே அந்த பைபாஸ்லேருந்து மாறினதுக்கப்புறம் சுத்தமாக டேர்ன் ஆயிடுச்சு ரோடு. எப்படி இருக்குது பாருங்கள், நல்லா க்ரீனிஸாக லெஃப்ட்டு லைட்டுன்னு சொல்லி சூப்பர். போங்க இங்கே பாருங்கள், ரைட் சைடில் ஏதோ ஒன்று சூப்பராக இருக்குது, ட்ரீம் வேர்ல்டு அப்படின்னு போட்டிருக்கு. பிரேமா பாருங்க ஜி எப்படி இருக்குன்னு சொல்லி அண்ணன் அப்படியே கவர் பண்ண சொல்கிறாரு. வாவ் செம்ம லொக்கேஷனுங்க. இங்கே பாருங்கள், வைல்ட் அனிமல் கிராசிங் ஜோன் அப்படின்னு போட்டிருக்குங்க. இங்கே பாருங்கள் அப்படியே டோட்டலாக மாறிடுச்சு இந்த ஃபாரஸ்ட்டு. செம்ம ப்ரோ நிப்பாட சொல்கிறாரு, ஏதாச்சும் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாரு. ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம கீப்பப் பண்ணிவிட்டு ஜம்முன்னு போக வேண்டியதாங்க. அப்படியே வந்து இந்த இடத்துல ஃபோட்டோ எடுக்க நிப்பாட்டணும். பிளேஸை பாருங்கள், அப்படியேண்டு செம்ம இதாக இருக்குங்க. எவ்வளோ டார்க்காக இருக்குது பாருங்கள். 4 யூனிகார்ன் வந்து ஜம்மு நிற்கிது. ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருந்தோம், எல்லோரும் ஃபோட்டோ எடுக்கிறாங்க பாருங்கள். நம்ம கிளப் மெம்பர்ஸ் முன்னாடி நிற்கிறது நம்ம செல்லக்குட்டி. இந்த இடத்துல வந்து தான் அங்கே டார்க் ஃபாரஸ்ட்டாக ஆரம்பிக்குது. அதிரப்பள்ளி ரோடு சூப்பருங்க. முன்னாடியே அபாயகரம் போட்டாங்க, யானைகள் நடமாடும் இடம்னு சொல்லி. நமக்கு லக்கு இருந்தால் நம்ம யானையை ஸ்பாட் பண்ணலாங்க. பிரேமை பாருங்க ஜி, இந்த கேரளா பஸ்ஸுக்கு, இந்த கிளைமேட்டுக்கு, இந்த லொக்கேஷனுக்கு வாவ் அடி பொலிங்க. போங்க யூடிஆர் ஸ்குவாட் இந்த டார்க் ஃபாரஸ்ட்டில் மெதுவாக போகலான்னு சொல்லி முடிவு பண்ணிவிட்டு அப்படியே ஸ்லோவாக போயிட்டுருக்கோங்க. சாலக்குடி ஆனமலா ரோடுன்னு போட்டிருக்குங்க. லொக்கேஷனை பாருங்க. யூடிஆர் அதிரப்பள்ளி ஆக்சுவலாக வால்பாறை டு அதிரப்பள்ளி வர்றதா ஃபேமஸ்ன்ட்டுவாங்க. பட் நம்ம வந்து போகிறோம், அதிரப்பள்ளி டு வால்பாறை போகிறோம். நம்ம வீட்டில் எடுத்தது வந்து இப்போ வரையும் பார்த்தீங்கன்னா நம்ம யூனிகார்ன் செல்லக்குட்டி 289 கிலோமீட்டர் ஓடி இருக்குங்க. அப்படியே நேச்சரை ரசிச்சுக்கிட்டு மெதுவாக நம்ம யூனிகார்ன் செல்லக்குட்டியை ஓட்டிகிட்டு இருக்கோங்க. எப்படி அடிப்புலியாக இருக்குது பாருங்கள் பிளேஸு. இங்கே வந்து ஏதோ டேம் இருக்குன்ற மாதிரி போட்டிருக்கு. சாலக்குடி ரிவர் டிவிஷன் ஸ்கீம்னு போட்டிருக்கு. நிப்பாட்டில் க்ரோசிங்கில் இருக்கா என்னன்னு சரியாக தெரில. பட் அப்படியே நம்ம கிளம்புவோங்க. இப்போ வந்து ப்ரோ என்ன சொன்னார்னா, ரைட் சைடு பார்த்துட்டே வாங்க, ஏதாச்சும் யானை சிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ அப்படியே நம்ம அப்படியே பார்த்துட்டே வருவோங்க. யானை எது லைவாக பார்த்தோம்னா சூப்பராக இருக்கும், பார்ப்போம் எப்படி அமைதான்னு சொல்லி. இன்னும் பார்த்தீங்கன்னா அதிரப்பள்ளிக்கு 12 கிலோமீட்டர் தாங்க இருக்குது. சரியான ஃபாரஸ்ட்டில் எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா. வாவ் செம்ம லொக்கேஷனுங்க. சைடில் பார்த்தீங்கன்னா வாட்ரு போகுதுங்க. வாவ் ரைட் சைடில் பார்த்தீங்களா சரியாக தண்ணி போகுதுங்க. நம்மளோட 5வது ப்ரோவும் மீட் பண்ணிட்டோம், சரத் ப்ரோ. 5 பேருங்க, இதுதான் ஃபைனல் மெம்பர். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நெட்வொர்க் கிடைக்காதுன்னு சொன்னாங்க. ஸோ வீட்டில் சொல்லிட்டேன், அப்படியே ஜம்முன்னு கிளம்பிட்டோங்க. நமக்கு முன்னாடி 4 யூனிகார்ன் போகுது பாருங்கள், நம்ம பின்னாடி 5வது யூனிகார்ன் வந்துகிட்டு இருக்கோம். ஜம்முன்னு என்ஜாய் பண்ண வேண்டியதாங்க. பசிக்குது, ஃபுட் எடுக்கணும், எங்கே நிப்பாட்டுறாங்கன்னு தெரியல. நிப்பாட்டுற இடத்துல ஜம்முன்னு சாப்பிட்டுக்கலாங்க. இங்கே பாருங்கள், இந்த சைடு இருக்க சர்ச்செல்லாம் அவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக அவ்வளோ யூனிக்காக இருக்குங்க. அப்படியே கொஞ்சம் தூரம் வரும்போது இடையில நிப்பாட்டிருக்காங்க சாப்பிட்றதுக்கு. எனக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சுட்டு நம்ம அதிரப்பள்ளியை நோக்கி கிளம்புவோங்க. இப்போ டைம் கரெக்டாக பார்த்தீங்கன்னா 8:57. அப்படியே ரொம்ப நேரம் சாப்பிட்டோம், உட்காந்து அப்படியே மெதுவாக பேசிட்டு சாப்பிட்டு ரசித்து எல்லாம் என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம். டைம் பார்த்திங்கன்னா 9:47 ஆயிடுச்சு. ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம வந்து அழகாக போயிட்டு அதிரப்பள்ளி ஃபால்ஸை எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு அப்படியேண்டு அந்த டென்ஸ் ஃபாரஸ்ட்டான அதிரப்பள்ளி டு வால்பாறை, அதுதான் நம்மளோட மெயின் டார்கெட்டு. அதை போய்ட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணணுங்க. யூடிஆர் ஸ்குவாட் கிளம்பிட்டோங்க. ஜஸ்ட்டு 5.2 கிலோமீட்டர் தான் இருக்குது நம்ம அதிரப்பள்ளி வாட்டர் ஃபால்ஸுக்கு. கொஞ்சம் அப்படியே ஹாட்டாக இருக்குது ஏரியா, ஆனால் பிளேஸ் பார்த்திங்கன்னா நல்லா க்ரீனிஸாக சூப்பராக இருக்குங்க. உங்களுக்கே தெரியும் பார்த்தா லெஃப்ட்டு அண்ட் ரைட்டு. ஓகே சார், எனக்குலாம் பார்த்தீங்கன்னா செக் பண்ணுறாங்க போலீஸ் எல்லாருமே. கொஞ்சம் வண்டியை வந்து பிளாஸ்டிக் இருக்கா இல்லை வேறு ஏதோ அப்நார்மேட் இருக்கான்னு செக் பண்ணுறாங்க. செக் பண்ணுறது ஒன்றும் தப்பு இல்லை சார். திண்டுக்கல் தமிழ்நாடு செக் பண்ணுறீங்களா? ஓகே. எஸ் சார், தமிழ்நாடு. நோ நோ நோ, ஐ எம் நாட் லிக்கர் ட்ரிங்கர், டீ டோட்டலர். சார் ஓகே. எல்லா பைக்லேயும் தனித்தனியாக செக் பண்ணுறாங்க. அங்கே கொண்டு எல்லாம் செக் பண்ணுறாங்க. பரவாயில்ல, எல்லாமே நல்லா ஃப்ரெண்ட்லியாக தான் பேசுகிறாங்க. என்ன சார்? டீ டோட்டலர் சார். நோ, எஸ் எஸ் எஸ். ஓகே, தேங்க்யூ சார். ஓகேங்க, அப்படியே நம்ம கிளம்புவோம். எப்படி செக் பண்ணுறாங்க பார்த்தீங்களா? சரியான செக்கிங்க, ஃபுல் செக்கிங்கு.
நம்ம எல்லாமே கரெக்டாக தானே இருக்கோம், நம்ம டீ டோட்டலரு, நம்ம எந்த தப்பும் பண்ண மாட்டோம். ஸோ அப்படின்னும் போது ஒன்றும் பிரச்சனை இல்லை, குட் அப்படின்ற மாதிரி அந்த போலீஸ் சொன்னார். அப்படியே கிளம்பிட்டோங்க. அவ்வளோதாங்க, எங்கள் 5 பேரை செக் பண்ணிட்டு விட்டுட்டாங்க. எந்த சைடு எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ நாங்கள் அப்படியே ஜம்முன்னு கிளம்பிட்டோம். இன்னும் ஜஸ்ட்டு 3.5 கிலோமீட்டர் தாங்க நம்ம வாட்டர் ஃபால்ஸுக்கு. பிளாஸ்டிக் ப்ரொஹிபிட்டட் ஏரியான்னு போட்டிருக்கு. இந்த சைட்லாம் பிளாஸ்டிக் நம்ம கொண்டு போகக்கூடாது. ஸோ நோ ப்ராப்ளம். இந்த சைடு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் என்ன சொல்கிறது, ரொம்ப டென்ஸ் ஃபாரஸ்ட்னு சொல்ல முடியாது, பட் நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு, ஏரியாலாம் நல்லாயிருக்கு. ஆனால் நம்ம வந்து இந்த அதிரப்பள்ளி டு வால்பாறை ரூட்டு தாங்க நம்மளோட மெயின் டார்கெட்டே. போங்க ப்ரோ தம்பி வர்றேன், நான் வரலேனோடனே அப்படி அண்ணன் எப்படி நின்ட்டார். வாட்டர் ஃபால்ஸ் போகிற வழி 1.5 கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லி போட்டிருக்குங்க. அதிரப்பள்ளி இங்கே பார்த்தீங்களா எப்படி ஏறுது பாருங்க, ஸ்லோப்பு அடிச்சு நம்ம யூனிகான் பட்டையை கிளப்பி விட்டுருவான், எதுக்குமே பேப்பட மாட்டான். இங்கே ஒரு ஸ்லோப்பு எப்படி ஏறுது பாருங்கள். 2 ஸ்லோப்பில் சரியான ஹைட் ஏறிடுச்சுங்க. இங்கே பாருங்களேன், டக்குன்னு ஏறிடுச்சு 2 ஸ்லோப்பில். எனக்குள்ளே ஒரு செக் போஸ்ட் இருக்குங்க. என்னங்க நிற்கிறாங்க நம்ம பசங்க, எதுக்குன்னு தெரியலையே. என்ன ப்ரோ இங்கே எடுக்கலாமா டிக்கெட்டு? ஓகே இல்லை 2 பேர் மட்டும் தானே, நானும் ஒரு மட்டும் தானே, எடுத்துக்கிறோம், டிக்கெட் எடுத்துடுறோம். ஃபால்ஸ் ஆக்சுவலாக அங்கிட்டு தான் போகுது. டிக்கெட் எடுக்க போயிருக்காரு உள்ள நம்ம ப்ரோ. இங்கேக்குள்ளே இருக்க செக் போஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா டிக்கெட் எடுத்தோம்னா பைக்குக்கு சேர்த்து பார்க்கிங் பண்ணணுமா. சரி ஓகே, மேலே ஏறி பார்க்கிங் பண்ணிக்கலாங்க ஜம்முன்னு. என்ன அது பைக் அப்படியே சென்டராக ஏறுது, நெட்டாங்குத்தா ஏறுது. இப்போ இருங்க கார் கூட இங்கே பார்க்கிங் பண்ணி வச்சுருக்காங்க. சூப்பரில். இதுக்கு ஃபீயா என்னான்னு தெரில, பட் பரவாயில்ல பார்த்துக்கலாம். என்ன இருந்தாலும் ப்ரோ வந்து ஒரு நல்ல இடம் கொடுப்பாரு. சரியான பார்க்கிங்க. எங்கே நிற்கிது பாருங்க பார்க்கிங்க அதிரப்பள்ளி வாட்டர் ஃபால்ஸில். ஓகே, யூடிஆர் ஸ்குவாட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம பார்க் பண்ணியிருக்கோங்க. நம்ம யூனிகான் சார் இங்கே நிற்கிது, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வண்டியெல்லாம் இங்கே நிற்கிது. நானும் ஸ்மிதிஸ் ப்ரோ அப்படின்ற 2 பேர் மட்டும் தான் போக போகிறோம் அதிரப்பள்ளி வாட்டர் ஃபால்ஸுக்கு. மீதியெல்லாம் போயிருக்காங்களாம். ஸோ வந்து இங்கே நாங்கள் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாங்கள் 2 பேர் மட்டும் போக போகிறாங்க. அந்த ஸ்மிதிஸ் ப்ரோ பார்த்திங்கன்னா டிக்கெட் எடுத்துகிட்டு இருக்காரு நமக்காக. அங்கே தான் இருக்குது வாட்டர் ஃபால்ஸ் போகிற வழி. டிக்கெட் எடுத்துகிட்டு நம்ம ஜம்முன்னு போகலாங்க. போயிட்டு அதிரப்பள்ளி வாட்டர் ஃபால்ஸை செம்மையாக என்ஜாய் பண்ணலாம் வாங்க என் கூட. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அதிரப்பள்ளி போகிற வழியில் போயிட்டுருக்கோம். பிளேஸ் எப்படி இருக்கு மட்டும் பாருங்களேன், வேறு லெவலில் இருக்குங்க. சரியான டார்க் ஃபாரஸ்ட்டு. இங்கே பாருங்கள், இங்கேருந்து ஏறி வந்துக்கிட்டு இருக்கோம். நம்ம கூட பார்த்தீங்கன்னா ஸ்மிதிஸ் ப்ரோ வராரு. ஹாய் சொல்லிடுங்க ப்ரோ. ஹாய் ப்ரோ. ப்ரோ என்ன சொல்கிறாருன்னா, நடுவில் இந்த 2 மாதிரி ஒரு கம்பி மாதிரி போகுது பார்த்தீங்களா, ட்ரெயின் அப்படின்ற மாதிரி கேட்டார். ட்ரெயின்னு எனக்கு ஷாக் ஆயிடுச்சு. ட்ரெயின் கிடையாது. தரமான பிளேஸுங்க உண்மையிலே. எனக்கு தெரிஞ்சு கிட்ட வந்துட்டோம்னு நினைக்கிறேன். சூப்பர். நமக்கு முன்னாடி தான் ஃபால்ஸ் இருக்குது, கிட்ட வந்தாச்சுங்க. ஃபஸ்ட் டைம் ஃபால்ஸை பார்க்குறோம். கீழே ஃபுல் வியூ இந்த இங்கிட்டு போட்டிருக்காங்க பாருங்கள். ரைட் சைடில் போனால் ஃபுல் வியூ. இப்போ டாப் வியூ பார்த்துட்டு வந்துடுவோம். சூப்பருங்க, நல்லா ஓப்பன் ஆகுது இந்த இடம். செம்மையாக இருக்குது பாருங்கள். வாவ், நல்லாவே தெரியுதுங்க ஃபால்ஸ் இங்கேருந்து. ஆனால் என்ன கொஞ்சம் தண்ணி கம்மியாக இருக்குது. அதிரப்பள்ளி வாட்டர் ஃபால்ஸ் வந்துட்டோம். தண்ணி எப்படி விழுகுது பாருங்க. எனக்குள்ள கிட்ட போய் காமிக்கிறேன் பாருங்கள் தண்ணி எப்படி விழுகுதுன்னு. அடிப்பொலியாக இருக்குங்க. யூடிஆர் ஸ்குவாட் தெரியுதுங்களா, அதிரப்பள்ளி வாட்டர் ஃபால்ஸு எவ்வளோ பிரம்மாண்டமாக கொட்டிகிட்டு இருக்கு பாருங்கள். பயங்கரமாக இருக்குங்க. ஆனால் தண்ணி கம்மியாக தான் இருக்குது. இதுக்கே இப்படி இருக்குது. தண்ணிலாம் ஃபுல்லாக வந்தால் வேறு லெவலில் இருக்கும் போங்க. இப்போ நம்ம கீழேயும் போய் பார்ப்போம். அங்கே எல்லாம் இருந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க கீழே, அங்கேயும் போவோங்க. இப்போ அப்படியே ஒரு லொக்கேஷன் சுற்றுறேன் பாருங்களேன். அங்கேருந்து தண்ணி வருதுங்க. ஆனால் கிட்டலாம் போக முடியாதுன்னு நினைக்கிறேன். ஃபால்ஸ் கிட்ட போய் காலை நினைக்கலாம். சரி ட்ரை பண்ணி பார்ப்போங்க. தண்ணியை தொட்டு பார்ப்போமா? இருங்க, தண்ணியை தொட்டு பார்ப்போம். மீன்லாம் இருக்குங்க. சூப்பருங்க, நல்லா இருக்குங்க. ஜில்லுன்னு சூப்பராக இருக்குது பாருங்க. பெரிய பெரிய மீன் காமிக்கிறேன் பாருங்க. மீன் தெரியுதான்னு பாருங்கள். இங்கே பாருங்கள். இதுக்கப்புறம் அப்படியே கீழே போய் பார்க்குறீங்க. கீழே போகிறதுக்கு வழி அங்கிட்டு இருந்து தான் போகணும். அந்த சைடு இருந்து அப்படி கீழே இறங்கணுங்க. கீழே இறங்கி அந்த ஃபால்ஸை பார்ப்போம். ஹாய் சொல்லிடுங்க. நம்ம விளாக் எடுக்கிறத பார்த்துட்டு பின்னாடி இருக்க ஃபேமிலி வந்து பார்த்தீங்கன்னா சேனல் நேம் கேட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாங்க. ஸோ அவங்களையும் வந்து கவர் பண்ணி இந்த வீடியோவில் அப்படி இன்க்ளூட் பண்ணிடுவோம். ஹாப்பியாக இருக்குங்க இந்த மாதிரிலாம் கேட்குறப்ப. இப்போ நம்ம அங்கேருந்து வந்து இந்த மேலே இருக்க வாட்டர் ஃபால்ஸை பார்த்தோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து திருப்பி இப்படி வந்து கீழே இருக்க வாட்டர் ஃபால்ஸுக்கு இப்படி தான் போகணும். ஸோ அப்படி நோக்கி கீழே இறங்கிட்டு இருக்கேன். கீழே போயிட்டு அந்த வாட்டர் ஃபால்ஸ் எவ்வளோ தெளிவாக தெரியுது, எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குன்னு பார்க்கலாங்க. நடந்து வர பாதை எப்படி இருக்குது பார்த்தீங்களா, செம்ம டார்க்காக இருக்குங்க. அங்கனக்குள்ளே தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபால்ஸ் விழுந்துட்டு இருக்கு. கேமராவில் தெரியல. என் ஃபேஸை பார்த்தீங்களா எவ்வளோ சொட்டாக இருக்குன்னு சொல்லி. நமக்கு ரொம்ப ரொம்ப வேர்க்குங்க. நிறைய பேருக்கு தெரியும் இந்த மாதிரி ட்ரெக்கிங்னாலே பயங்கரமாக வேர்க்கும். பட் நல்லது தானே ட்ரெக்கிங் பண்ணுறது.
ஃபால்ஸோட கீழ் பகுதிக்கு வந்துட்டோம். இப்போ காமிக்கிறேன் பாருங்க, எப்படி தெரியுது பார்த்தீங்களா? நானும் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன், நீங்களும் என் சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க. சூப்பர், செம்மங்க. எப்படி தெரியுது பாருங்கள் ஃபால்ஸ், சூப்பரா. இங்கேருந்து கஷ்டப்பட்டு ட்ரெக் பண்ணி நடந்து வந்தீங்கன்னா இப்படி அழகான வாட்டர் ஃபால்ஸை பார்க்கலாங்க. 3 ஸ்பிளிட்டாக விழுகுது பாருங்கள், எவ்வளோ சூப்பராக. அங்கே நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா நின்று ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்காங்க. அந்த சைடு போகிறதுக்கு அனுமதி இல்லை, வழியும் இல்லை. ஆனால் அங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா டென்ஸாக விழுகுது, நல்லா அந்த ஒரு மிஸ்ட் மாதிரி ஃபார்ம் ஆகி சூப்பராக இருக்குது அந்த இறைச்சல். இங்கே கொஞ்சம் கம்மியாக இருக்குது, இருந்தாலும் இங்கே எனக்குள்ள தான் அலோவ் பண்ணுறாங்க. கிட்ட போவோம், கொஞ்சம் கொஞ்சமாக கிட்ட போவோம். யூடிஆர் ஸ்குவாட் அதிரப்பள்ளி வாட்டர் ஃபால்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். நிறையா பார்த்துருப்பீங்க, நம்ம சேனலில் பார்க்குறப்ப எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். வாவ், சூப்பருங்க சூப்பருங்க. வாட்டர் ஃபால்ஸ் சவுண்டு வந்து கேட்டு நம்ம வாய்ஸை கொஞ்சம் மஃபுல் பண்ணால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் பாறையாக தான் இருக்குது, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் வரணும் பார்த்து. யூடிஆர் ஸ்குவாட் கிட்ட வந்துட்டோங்க, வாட்டர் ஃபால்ஸ் கிட்ட. நம்ம தான் என் கிட்ட நிற்கிறோம், கயிறு இருக்குது பாருங்கள், பக்கத்தில் நிற்கிறோம். செம்மையாக விழுகுது பாருங்கள், சாரல்லாம் பயங்கரமாக துளி துளியாக விழுகுது. யூடிஆர் ஸ்குவாட் அவ்வளோதான், இந்த இடத்துல இருந்து கிளம்ப போகிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னொரு வாட்டர் ஃபால்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, அது பேர் மறந்து போச்சு. போகிற வழியில் கேட்டு சொல்கிறேன். அங்கே போயிட்டு இன்னொரு வாட்டர் ஃபால்ஸை பார்ப்போம். இங்கேருந்து கிளம்புவோம். ப்ரோ போகலாமா? யூடிஆர் ஸ்குவாட் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அதிரப்பள்ளி வாட்டர் ஃபால்ஸில் ட்ரெக்கிங் முடிச்சுட்டு மேலே வந்து உட்காந்துட்டோம், பார்க்கிங் வந்துட்டோம். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்து நம்ம வந்து எதிர்பார்த்துக்கிட்டு இருக்க அந்த அதிரப்பள்ளி டு வால்பாறையில் இருக்கிற அந்த அட்வென்ச்சர் ரோடு தான் போகிறோம். கிட்டத்தட்ட 70 கிலோமீட்டர்ஸு. அது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நெக்ஸ்ட் எபிசோடில் தான் பார்க்க போகிறீங்க. இந்த எபிசோடில் இதோட முடிச்சுக்கிறேன், ஃபுட்டேஜ்லேருந்து அதிகமாக இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணி பாருங்கள், அந்த அட்வென்ச்சர் ரோடு யானை பார்க்குறமா இல்லையா, லக் இருக்கா இல்லையா, எல்லாமே பார்த்தீங்கன்னா எனக்கும் தெரியாது. ஸோ வெயிட் பண்ணி பாருங்கள். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எபிசோட் 2ல் கண்டினியூ பண்ணுறேன். பாய்.